ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சூப்பரான சாம்பார் வடை செய்ய போகிறோம். அதுக்கு சாம்பார் வடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு வறுத்து வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாத்திரத்தை வச்சு, பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஊற்றி, கடுகெல்லாம் வேண்டாம், சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து லைட்டாக வதக்கி விடலாம். இன்றைக்கி நம்ம என்ன சாம்பார் வைக்க போகிறோன்னா, பரங்கிக்காய், அதாவது அரசாணிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அரசாணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நல்லா ஒரு கைப்பிடி. அதுக்கப்புறம் அதோட ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப குறைவான காய்கறிகள் போதும் இந்த சாம்பாருக்கு. இது ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். ஹோட்டலில் மோஸ்ட்லி பரங்கிக்காய் போட்டு தானே சாம்பார் வைப்பாங்க. அதே மாதிரி சாம்பார் நல்லா கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாம்பார் டிஃபன் ஐட்டம், அப்புறம் இந்த மாதிரி வடை, இதுக்கெல்லாம் ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும். அதனால் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு கைப்பிடி பரங்கிக்காய் அதையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயம் ஒரு பகுதி அளவு குக்கானோடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற அரசாணிக்காயை சேர்த்துடலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். அதோடவே நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். எல்லாமே பரங்கிக்காய் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் வதக்கிட்டுருக்க வேண்டாம். ஸோ ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு, இது எவ்வளவு நம்ம புளிப்பு கம்மியாக வைக்கணுமோ அந்தளவு கம்மியாக வச்சுக்கலாம். அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போதும். ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு, இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பாருக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி அரைக்க போகிறோம். இது கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், அது போக கொஞ்சம் தனியா, மிளகு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இதெல்லாம் தனித்தனியாக வறுத்தெடுத்து வச்சுக்கணும். அஃப்கோர்ஸ் சாம்பார் தூள் இதோட ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கிறேன். புளி ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த காய் வேகிற கலவாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சாம்பார் தூளும் இப்போவே சேர்த்துக்கலாம். ஸோ மஞ்சள் தூள், அப்புறம் புளி, உப்பு, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் தூள், இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வேகட்டும். காய்கறி வெந்தது போதும். இப்போ நான் இதோட பருப்பு வேக வச்சு வச்சுருந்த பருப்பையும் சேர்த்துட்றேன். நான் 1.5 கப் பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியும் இதோட சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வைங்க. இது ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த சாம்பாரோட நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய், தனியா, இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒரு 2 சின்ன துண்டு வெல்லம், அதையும் இதோட சேர்த்துட்றேன். இந்த வெல்லம் தான் இந்த சாம்பாருக்கே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கொதித்து வரப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நம்ம
நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா வந்து ஒரு 2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, அது நல்லா வெடித்து வரப்போ வந்து ஒரு 2 வரமிளகாய், அப்புறம் வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே எடுத்து இதை சாம்பாரோடு சேர்த்துற வேண்டியது தான். நல்லா கமகமன்னு மணக்க மணக்க அரசாணிக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம வடையை போட்டுடலாம். வடைக்கு வந்து எண்ணெய் நல்லா இங்கே சூடாகிடுச்சு. ஸோ வந்து நம்ம உளுந்து வடையை போட்டுடலாம். உளுந்து வடையோட ரெசிபி வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ சூப்பராக உளுந்து வடையை போட்டு எடுத்து இப்படி ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு வடை மேலே நல்லா நிறைய சாம்பார் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சிட்டிங்கன்னா சாம்பாரில் வடனும் நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நிஜமாவே வந்து வடை ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து இதே மாதிரி சாம்பார் பண்ணிவிட்டு இந்த உளுந்து வடையை வந்து நல்லா ஒரு 1/2 hour நல்லா சோக் பண்ணி அப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.